சென்னை அம்பத்தூர் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை. அண்ணாநகர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். சென்னை மதுரவாயலில் பலத்த காற்றால் சரிந்து விழுந்த ராட்சச பேனர் பேருந்து நிறுத்தம் அருகே விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. சென்னையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் விமான சேவை பாதிப்பு. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 10க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் 1 மணி நேரம் கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. கடும் குளிரால் மக்கள் பாதிப்பு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காற்றுடன் மழை. வெள்ளியருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிப்பு. நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என தகவல். வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு குறையும் எனவும் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பச்சை கம்பளம் விரித்தது போல் காட்சியளிக்கும் மணிமுத்தாறு அணை பகுதி. பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் விறுவிறுப்பாக நடைபெறும் கார் சாகுபடி பணிகள். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை 15 விழுக்காடாக உயர்த்தியதன் எதிரொலி. நாட்டின் தங்கம் இறக்குமதி ஒரே மாதத்தில் 70 விழுக்காடு சரிவு. ஜனநாயகத்தில் மக்களே நாயகர்கள் அண்ணாவின் மேற்கோளை சுட்டிக்காட்டி உரையை தொடங்கிய ஆளுநர் அர்லேக்கர். தந்தை பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலையம்மாள் என தவிக கொள்கை தலைவர்களின் பெயர்களையும் குறிப்பிட்ட ஆளுநர்
Perarignar Anna once said, "The people are the true masters of the nation." At the very outset, I convey my best regards to the members of the Legislative Assembly seated here, Tamilaga Vetri Kalagam, that holds as its ideological guides Pagutharivu, Pagalavan, Tantha Iyo Periyar, Peruthalavayar, Kamarajar, Satta Medithal, Annal Ambedkar, Viramangai, Rani Vellu Nachiyar, and Makkal Sevagar Anjal Amal. மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சு பூச்சிகளை அழித்திடும் முறை. அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிக்கேற்ப விசில் புரட்சியை முதல்வர் விஜய் ஏற்படுத்தியிருப்பதாக ஆளுநர் உரையில் பெருமிதம். Perarignar Anna once said, "Renaissance is not a poison that destroys virtue. It is the means to destroy the venomous pests that destroy those virtues." In a short time achieved and a great widespread whistle revolution in the political landscape of Tamil Nadu. தமிழக அரசு தயாரித்த உரையை அப்படியே வாசித்த ஆளுநர் அர்லேக்கர். நிதி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. A resolution will be passed in Tamil Nadu Legislative Assembly demanding Tamil Nadu's due share of financial devolution from the taxes contributed to the union government. Every rupee due to Tamil Nadu will be properly documented and a report detailing the union government's discriminatory approach towards the financial devolution of Tamil Nadu will be published. மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியிலிருந்து உரிய பங்கை பெற சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். உச்சநீதிமன்றம் வரை சென்று போராட ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் எனவும் ஆளுநர் உரையில் உறுதி. A resolution will be passed in Tamil Nadu Legislative Assembly demanding Tamil Nadu's due share of financial devolution from the taxes contributed to the union government. Besides passing the resolution, a special legal committee will be constituted to legally pursue the issue up to the Supreme Court in order to secure fair financial devolution. வருவாய் இழப்புகள், தேவையற்ற செலவினங்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை. அரசுக்கு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கும் என ஆளுநர் உரையில் தகவல். Revenues that were escaping credit to state exchequer have been regulated and channelized directly into the state's exchequer, and the government is expecting receipt of up to 1,000 crore rupees annually. தலைமைச் செயலர் தலைமையில் தொழில் முதலீட்டு ஆணையம். தொழில் நிறுவனங்களுக்கு விரைவாக ஒப்புதல் வழங்க ஆணையம் மூலம் நடவடிக்கை என ஆளுநர் உரையில் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் என ஆளுநர் உரையில் வலியுறுத்தல். உச்சநீதிமன்ற கிளையை தமிழகத்தில் அமைக்கவும் கோரிக்கை. Urge the union government to use Tamil as the language of pleading in the Madras High Court and its Madurai bench, and to establish a bench of Supreme Court in Chennai. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை தவிக அரசு எதிர்க்கும். தமிழகத்துக்கான 3458 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பது நியாயமற்றது என ஆளுநர் உரை. This government will strongly oppose the National Education Policy 2020. The union government stand that the amount of rupees 3,458 crore due to Tamil Nadu under Samagra Shiksha Abhiyan will be released only if the 3-language formula under the National Education Policy is implemented is unacceptable. மும்மொழி கொள்கைக்கு தமிழகத்தில் அனுமதி இல்லை.
தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என ஆளுநர் உரையில் உறுதி. நிதி பற்றாக்குறை இருந்தாலும் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என ஆளுநர் உரையில் திட்டவட்டம். வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் உறுதி. All the promises announced by this government will be fulfilled one by one in the years to come by streamlining the state's financial position. கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. போர்க்கால அடிப்படையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என ஆளுநர் உரையில் உறுதி. இந்து சமய அறநிலையத்துறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என ஆளுநர் உரையில் உறுதி. கோயில் சொத்துகள், நிலங்கள், வருவாய் அனைத்தும் முழுமையாக தணிக்கை செய்யப்படும் எனவும் உறுதி. To improve administration of our historic spiritual temples, this government will carry out structural reforms in the Hindu religious and charitable endowments department. Measures will be taken to fully audit all temple properties, lands and endowment revenues and to introduce transparent computerized accounts. மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசின் சட்ட நடவடிக்கை தொடரும். தமிழகத்திற்கான உரிய நீரை கர்நாடகா வழங்கவில்லை எனவும் ஆளுநர் அர்லேக்கர் உரையில் தகவல். Government of Karnataka is attempting to implement the Mekedatu project. If this project is implemented, agricultural production as well as farmers' livelihood will be severely affected. This government is taking necessary legal measures to halt this and to get water for Tamil Nadu at the right time. மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை செய்தவுடன் தமிழகத்தில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும். ஆளுநர் உரையில் தமிழக அரசு உறுதி. After the union government completes the caste enumeration, the government of Tamil Nadu will conduct social justice survey. தாவேக அரசுக்கு எதிராக பதாகைகளுடன் சட்டப்பேரவைக்கு வந்த திமுகவினர். வாயத்திறங்க சிஎம் என்ற கருப்பு பேட்சுடன் திமுகவினர் வருகை. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. தமிழக முதல்வரை வாயை திறங்க, தமிழக முதல்வரை வாயை திறங்க. கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. தமிழக முதல்வரை வாயை திறங்க, தமிழக முதல்வரை வாயை திறங்க. வாய் திறங்க சிஎம் என கடந்த ஆட்சியில்தான் திமுகவினர் பேட்ச் அணிந்திருக்க வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. குற்ற வழக்குகளில் தாவேக ஆட்சியில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் விளக்கம். திமுகவினுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பேட்ச் ஏதோ ஒன்று குத்திட்டு வந்தாங்க. இந்த டெமோக்ரஸியுடைய பியூட்டியே ஜனநாயகம் என்பதே எதிர்கட்சிகள் அவர்களுடைய எதிர்ப்பை காட்டலாம், அதற்கு இடம் தரலாம். ஆனா ஒன்னே கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், அவங்க போன ஆட்சியில் அப்படி வந்திருக்கணும், கொஞ்சம் காலத்தாவதான் இந்த ஆட்சியில் வந்துட்டாங்க. தாவேகவினர் ரீல்ஸ் போடும் கண்டென்ட் போல ஆளுநர் உரை உள்ளது. ஆளுநர் உரை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. ஆளுநர் உரை எடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. அரசின் உரையை ஆளுநர் அப்படியே வாசித்ததன் மூலம் பாஜகவுக்கும் தாவேகவுக்கும் இடையே இணக்கமான உறவு உள்ளது அம்பலம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரித்து கொடுத்திருக்கிறதோ அதை அப்படியே ஒரு வரி மாற்றாமல், ஒரு எழுத்து மாற்றாமல் அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதிலிருந்தே இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற
எண்ணம் அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கு. நலத்திட்டங்களை முடக்குவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நான்முலன் திட்டத்தின் பெயரை தாவேக்கா அரசு நீக்கியதாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஏற்கனவே நல்லா இருக்கக்கூடிய திட்டங்களை கெடுக்கிறத எதிர்க்கட்சிகள் நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நேற்று கூட நீங்க பார்த்திருப்பீங்க, எங்களுடைய அரசு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம், அரசுடைய முத்திரை திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை முடக்கியிருக்காங்க, பேரை மாத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்துடைய அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால இருந்து அக்கௌண்ட்ல இருந்து நீக்கியிருக்காங்க. ஆளுநர் உரையில் எதிர்பார்த்த திட்டங்கள் இல்லை. வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்ற தகவல்களே ஆளுநர் உரையிலும் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விமர்சனம். இந்த ஆளுநர் உரையிலே பல புதிய திட்டங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு எந்த திட்டமும் புதிய திட்டமும் இந்த ஆளுநர் இடம்பெறவில்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன வெளியிட்டாரோ அந்த செய்திதான் இந்த ஆளுநர் இடையில் இடம்பெற்றிருக்கின்றன. தாவேக்கா அரசு அறிவித்த பயிர்க்கடன் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என பழனிசாமி விமர்சனம். விவசாயிகளை தாவேக்கா அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. 75,000 ரூபாய் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் அந்த விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கம் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எதிர்க்கட்சிக்கான முதல் வரிசையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கை. சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் என்ற அடிப்படையில் ஒதுக்கீடு. அதிமுகவில் எனது மகன் மிதுன் அடிப்படை உறுப்பினர் மட்டுமே என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கட்சியில் பதவி வழங்கப்படுவதாக கூறப்படுவது பொய் தகவல் எனவும் விளக்கம். என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை. என்னுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆளுநர் உரை தங்கமுலாம் பூசப்பட்ட தகரம் என டிடிவி தினகரன் விமர்சனம். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகா காங்கிரஸ் அரசை கண்டிக்காதது ஏன் எனவும் கேள்வி. தமிழக அரசு அறிவித்துள்ள சமூக நீதி கணக்காய்வுக்கு பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு. மாநில அரசின் கணக்கெடுப்பே துல்லியமாக இருக்கும் என்றும் கருத்து. இருமொழிக் கொள்கையை பின்பற்றுவோம் என கூறியது பாஜக எழுதி கொடுத்ததா? எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் வன்னியரசு கேள்வி. இருமொழிக் கொள்கை தான் இந்த அரசினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பாஜக தான் எழுதி கொடுத்ததா என்று தெளிவுபடுத்த வேண்டும். மரியாதைக்குரிய எதிர்க்கட்சித் தலைவர்களிடம் நான் விளக்கம் கேட்கின்றேன். சமூக நீதி கணக்காய்வு என்பது விசிக முன்வைத்த கோரிக்கை. ஆளுநர் உரை தமிழக அரசின் தொலைநோக்கு பார்வையை எடுத்துக் காட்டுவதாக அமைச்சர் வன்னியரசு பாராட்டு. அது ஏற்கனவே நாங்கள் வச்ச கோரிக்கை தான். இந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது தான் அதில் வந்துருக்கு. தாவேக்கா அரசின் முதல் கூட்டத்தொடரில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய ஆளுநர் உரை. வந்தே மாதரம் பாடல் பாடப்படுமோ என சந்தேகம் எழுந்த சூழலில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடம். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு முன்பே தேசிய கீதம் பாடப்பட்டதால் சர்ச்சை. முந்தைய ஆளுநர் தேசிய கீதத்தை உரைக்கு முன்பே பாட வலியுறுத்தி வந்த நிலையில் மாற்றம்.
ஆளுநர் உரைக்கு முன்பு தேசிய கீதத்தை பாடியது சட்டமன்ற மரபுக்கு எதிரானது என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தவறு எதுவும் இல்லை என சபாநாயகர் JCD பிரபாகர், அமைச்சர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பதில். மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய உரையை முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும். தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்தோம். தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டதால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம வந்தே மாதத்தை எடுத்துக்கிட்டு தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதற்கு ஆளுநர் அர்லேக்கர் பெருமிதம். 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் ஆளுநர் கருத்து. சட்டமன்ற கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த அலுவல் ஆய்வுக்குழு முடிவு. ஆளுநர் உரை மீதான விவாதத்துக்கு ஜூன் 23 பதிலளிக்கிறார் முதல்வர் விஜய்.